அத்தியாயம் 4. இருளில் வாழும் அவைகள். ஒரு நிழல் குனிந்தது. அடுத்த நொடியில் அதன் தலை திரும்பியது. ஒளிரும் கண்கள், ஊசி பற்கள். அதன் பின்னால் குளிர்சாதன பெட்டியின் சுவர் உரையை பிரதிபலித்தது. 4-6-6 சிவப்பு நிறத்தில் சொட்டியது. இக்காட்சியை பார்த்ததும் கோகுல் ஒரு நிமிடம் பதறிவிட்டார். அவரது கை நடுங்கியது. ரோமன் எங்கள், அரசு கூறினான். அவனது குரலில் பயம் இருந்தாலும் உறுதியாக இருந்தது. 6 பலிகள். இது அதில் 4வது பலி. அரசு முழங்காலிட்டான். தரையில் தெரியும் சாம்பல் பாதையை ஆராய்ந்தான். எரிந்த வண்டுகள், ஒவ்வொன்றும் பாம்பு சின்னத்துடன் வரிசையாக இருந்தது. அப்பொழுது அவனது மணிக்கட்டில் எரிச்சல் உண்டானது. கையை பார்த்தான். ஸ்காரப் குறி துடித்தது. நேரம் தீர்ந்துவிட்டது. அவன் எழுந்து கூறினான். அப்பொழுது அறையில் ஒரு வித்தியாசமான வாடையோடு புகை பரவிக் கொண்டிருந்தது. உடனே கோகுல் காவலாளியின் காலரை பிடித்தார். புகை எங்கிருந்து வருகிறது? அப்போது அங்கே வந்த கான்ஸ்டபிள் துருப்பிடித்த வெண்டை சுட்டிக்காட்டினார். உடனே காவலாளி, போச்சு, அது வரப்போகுது என்றார். எது? அரசு கேட்டான். அப்பொழுது வெனட்டிலிருந்து ஒரு உலோக ஒலி எதிரொலித்தது. விளக்குகள் அணைந்தன. அறையை இருளில் மூழ்கடித்தன. உலோகத்தில் நகங்கள் உரசின. ஈரமான மூச்சு குழாய்களில் இருந்து வந்தது. ஒரு கரகரப்பான குரல் நெளிந்தது. 4 பார்க்கிறது, 4 மரணிக்கிறது. உடனே கோகுல் தன் கையில் இருந்த பிளாஷ்லைட்டை ஒளிரச் செய்தார். அதன் ஒளி அந்த புகை நுழைந்த இருளில் ஒரு குறைவான வெளிச்சத்தை கொடுக்க முயன்றது. வெண்டில் இருந்து கருப்பு நிறத்தில் புகை வெளியானது. ஒரு தசைநார்க்கை வெண்டுக்குள் இருந்து வெளியே வந்தது. அதன் தோல் அழுகிய மனத்துடன் பளபளத்தது. அரசு காத்திருக்கவில்லை. அவன் ஓடினான். கோகுல் நெருக்கமாக பின்தொடர்ந்தார். அவர்களின் காலடி ஒலிகள் மரணமணி போல எதிரொலித்தன. அவர்கள் அந்த இருட்டிற்குள் தடுமாறி குளிர்சாதன அறையின் கதவு வழியாக வெளியேறிய போது விளக்குகள் மீண்டும் ஒளிர்ந்தன. காவலர் மூலையில் பயத்தில் கவிழ்ந்து அழுதார். என்னை தனியாக விட்டு விடாதீர்கள் சார், காப்பாத்துங்க, அது வருகிறது என்றார். அரசுவின் பார்வை வெண்டில் பதிந்தது. அங்கே அந்த உருவம் இல்லை. நாம் செல்ல வேண்டும், அவன் உறுதியாக கூறினான். அப்பொழுது குளிரூட்டும் அறைக்குள் இருந்து ஒரு கை அங்கிருந்த காவலரை உள்ளே இழுத்து சென்றது. அவர் பயத்தில் காப்பாற்ற சொல்லி அலறினார். மீண்டும் அங்கே மின்விளக்குகள் அணைந்து இருள் சூழ்ந்தது. அரசு கோகுலின் கையில் இருக்கும் டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். அங்கே அந்த காவலாளியை அந்த கொடூர உருவம் வெண்டுக்குள் தூக்கி செல்ல முயற்சி செய்தது. அப்பொழுது கோகுல் தன்னுடைய கைத்துப்பாக்கியால் அந்த இருட்டில் தொடர்ச்சியாக சுட்டார். அந்த உருவம் அந்த காவலாளியை அங்கேயே விட்டுவிட்டு அந்த புகைக்குள் மறைந்தது. அவர்கள் ஓடினார்கள். இருட்டும் புகை நிறைந்த நீண்ட தடங்களில் அவர்களின் காலடி ஓசைகள் எதிரொலித்தன. காற்று ஒரு உயிர் பெற்றது போல வளைந்து திரியும் கோரமான உருவத்தை உருவாக்கியது. மூடுபனியால் கனத்திருந்தது. ஒரு மோசமான குரல் ஸ்பீக்கர்கள் வழியாக உருண்டு வந்தது. தீமையால் நிறைந்து தொங்கியது. மாரீஸ்வரன், உன் மகளின் விதி ஒரு நூலில் தொங்குகிறது என கொடூரமான குரலில் கூறியது. அந்த குரலின் மிரட்டலை கேட்டதும் அரசு எச்சரித்தான். எல்லாரும் இப்போதே இங்கிருந்து வெளியேறுங்கள். இருளில் கோகுலின் டார்க் லைட் அவர்களை வழிநடத்தியது. அதன் ஒளியை பின்தொடர்ந்த போது அந்த பயங்கர குரல் ஒரு சிதைந்த தாலாட்டு பாடலை பாடியது. ஓடு குழந்தாய் ஓடு, என்னை பிடிக்க பாரு, காற்றில் சேர்ந்து சிரி, பட்டம் போல பர. கோகுலும் அரசும் உள்ளே செல்ல வேண்டாம், இது ஒரு பொறி என்றார்கள். அதை காது கொடுத்து கேட்காமல் காவலாளி நிறுவனத்திற்கு உள்ளே ஓடினார். பின்னாலேயே அரசு துரத்திக் கொண்டு நிறுவனத்துக்குள் ஓட முயன்றபோது அந்த இடம் முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. புகைக்கு நடுவே கண்கள் தெரியாமல் அரசுவால் உள்ளே செல்ல முடியவில்லை. அப்பொழுது அந்த இடத்தில் அதிக மின்னழுத்தம் உண்டாகி நிறுவனத்தில் மிகப்பெரிய வெடிவிபத்து ஏற்பட்டது. நிறுவனத்தின் வெளியே நின்ற அனைவரும் அந்த வெடிவிபத்தில் அதிர்ச்சியடைந்தனர். அப்போது அந்நிறுவனத்தின் காவலர் ஒருவர் தன் விரல்களை நீட்டி, உள்ளே கொள்ளிவாய் பிசாசு என மிகுந்த நடுக்கத்தோடு கூறினார். அவர் விரல்களை நீட்டிய பகுதியில் நெருப்பும் புகையும் சூழ்ந்து இருந்ததால் அரசுவிற்கும் கோகுலிற்கும் எதுவும் தெளிவாக தெரியவில்லை. அரசு தனது செல்போனை பாக்கெட்டில் இருந்து எடுத்து தீயணைப்பு நிலையத்திற்கு கூப்பிட்டான். ஆனால் அவனது செல்போனில் சிக்னல் இல்லை. கோகுலும் காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொள்ள செல்போனை பார்த்தார். அவரது செல்பேசியிலும் சிக்னல் இல்லை. இங்கே இனி நாம் நிற்பது ஆபத்து, உடனே நாம் காவல் நிலையம் செல்ல வேண்டும் என்றார் கோகுல். அப்போது அரசு, எனது புல்லட் உள்ளேயே எரிந்துவிட்டது என்று சோகமாக கூறினான். கவலைப்படாதே, உயிர் மிஞ்சியதே என கூறினார் கோகுல். சரி, இப்போ எப்படி நாம போலீஸ் ஸ்டேஷன் போகப் போறோம்? அரசு கேட்டான். ஜே.கே. கூல்ஸ் நிறுவனத்தின் காவலர்
தனது கைகளை நீட்டி, நம்ம சரக்கு வண்டி இருக்கு பாருங்க என்று லாரியை காட்டினார். அனைவரும் லாரியில் ஏறி காவல் நிலையம் கிளம்பினர். அவ்விடம் விட்டு சென்னை விடியலில் அவர்கள் தப்பித்த போது குரல் மீண்டும் எதிரொலித்தது. 4 பார்க்கிறது, 4 மரணிக்கிறது. அரசு, கோகுல் மற்றும் சில காவலர்கள் அந்த இருண்ட இரவில் லாரியில் பயணித்தனர். அவர்கள் பயணிக்கும் போது அரசு ஓட்டுநரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்டான். நான் கதிர் என்று ஓட்டுநர் பதிலளித்தார். அரசு அவரை மேலும் கேள்விகள் கேட்டான். நீங்கள் கூல்ஸ் இண்டஸ்ட்ரியில் காவலராகவும் ஓட்டுநராகவும் பணிபுரிகிறீர்கள் இல்லையா? ஆமாம் என்று கதிர் கூறினார். மாரீஸ்வரன் இங்கு எவ்வளவு காலம் வேலை செய்கிறார் என்று அரசு கேட்டான். 3 வருடங்களுக்கு மேல் என்று கதிர் பதிலளித்தார். அரசு கதிரிடம் அவரது பணி காலம் பற்றி கேட்டான். நீங்கள் இங்கு எவ்வளவு காலம் வேலை செய்கிறீர்கள்? 3 வருடங்கள் என்று கதிர் கூறினார். அரசு மேலும் கேள்வியை அடுக்கினான். அப்படியானால் நீங்களும் மாரீஸ்வரனும் நண்பர்களா? கதிர் தலையை ஆட்டினார். அவ்வளவு நெருக்கமில்லை சார். அரசு மற்றொரு கேள்வி கேட்பதற்கு முன்பு காவலர்களில் ஒருவரான ஆறுமுகம் லாரியின் டிரைவர் சீட்டிற்கு பின்பகுதியில் இருந்து வினோதமாக உருமினார். அரசும் கோகுலும் என்ன நடக்கிறது என்று பார்க்க திரும்பினர். அங்கு ஆறுமுகத்தின் கண்கள் காட்டுத்தனமாக மாறியிருந்தன. அவர் 5 பார்க்கிறது, 5 இறக்கிறது என்று உருமலாக கூறினார். திடீரென அவர் மணிகண்டன் மீது பாய்ந்து அவரது கழுத்தை கடித்தார். லாரி தடுமாறியது. கதிர் கட்டுப்பாட்டை இழந்தார். வாகனம் தடம் புரண்டு பாதையில் கவிழ்ந்தது. எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர். அரசு மணிகண்டனின் நாடித்துடிப்பை சோதித்தான். ஆனால் அவர் உயிர் பிரிந்ததை அரசு அறிந்தான். அங்கிருந்தவர்கள் சுற்றி பார்த்தபோது ஆறுமுகம் அவர்களைச் சூழ்ந்த புகையில் மறைந்துவிட்டதை உணர்ந்தனர். அரசுவும் கோகுலும் அவனை பரபரப்பாக தேடினர். ஆனால் அவர் எங்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த புகைக்கு நடுவே சைரன் எழுப்பியவாறு ரோந்து பணியில் இருந்த போலீசாரின் வாகனம் அங்கு வந்தது. அதில் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் ஜானி இறங்கி வந்தார். சப் இன்ஸ்பெக்டர் ஜானி இன்ஸ்பெக்டர் கோகுலுக்கு வணக்கம் செலுத்தி, இங்கு என்ன நடந்தது என்று கேட்டார். கோகுல் நிலைமையை விளக்கினார். ஜானியின் முகம் கவலையடைந்தது. விழுந்த லாரியை சுட்டிக்காட்டி ஜானி கூறினார், இந்த இடத்தில் தொடர்ச்சியாக விபத்துகள் நடந்த வரலாறு உள்ளது. உயிர் பிழைத்தவர்கள் அந்த சம்பவங்களின் பேய்களை, கரும்புகையை, பளிச்சிடும் கண்களை பார்த்ததாக தெரிவித்துள்ளனர் என்றார். கோகுலின் கண்கள் விரிந்தன. ஆறுமுகத்திற்கு கிட்டத்தட்ட இதுபோலத்தான் நடந்தது என்று கோகுல் கூறினார். அவர் மணிகண்டனை தாக்குவதற்கு முன்பு பேய் பிடித்தது போல் தோன்றினார். ஜானி சிந்தனையுடன் தலையசைத்தார். இந்த பகுதி வழியாக செல்லும் ஓட்டுநர்களிடமிருந்து இதே போன்ற வாக்குமூலங்களை நாங்கள் ஆவணப்படுத்தியுள்ளோம். சிலர் பாதையில் நிழல் உருவங்களை பார்த்ததாக கூறுகின்றனர். அரசின் ஆர்வம் தூண்டப்பட்டது. கூல்ஸ் இண்டஸ்ட்ரியுடன் இந்நிகழ்வுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ஜானியின் பதில் எச்சரிக்கையாக இருந்தது. சாத்தியமான தொடர்புகளை நாங்கள் விசாரிப்போம். இப்போதைக்கு ஆறுமுகத்தை கண்டுபிடிப்பதும் மணிகண்டனின் உடலை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்வது முதன்மையான வேலை. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இருள் அவர்களைச் சூழ்ந்து அழுத்துவது போல் சுற்றுப்புறம் பதற்றமாக மாறியது. அடுத்த அத்தியாயத்தில் மர்மம் இன்னும் ஆழம் அடையும்.